ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். சாட்டர்டே நிகழ்வுகள். இன்றைக்கி ஓப்பன் பண்ணுறதுலேருந்து எபிசோடு ஃபுல்லாகவே பாரு 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 கமருதீன் கமருதீன் கமருதீன். அதை பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. இன்றைக்கி விஜேஎஸ் வந்த உடனே அது ஆக்சுவலாக அவர் இது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃப்ரைடே நிகழ்வுகள். ஆஸ் யூஷுவல் பாருவும் கமருதீனும் பக்கம் பக்கமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது கமருதீன் சொல்கிறா, ஃபுல்லாக நம்ம பிரச்சனை தானே பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒன்றும் சொல்யூஷனே கிடைக்கலையே. சாப்பிடும்போது பேசினோம், இப்போ பேசினோம். இது நைட்டு நடக்குது. உடனே பார்வதி டியூட் இங்கே பாருங்க, பேபி இப்போ டியூட் ஆகிடுச்சு. இன்னொரு வாட்டி அரோரா பற்றிலாம் பேசினா வாயா அசிங்கமாக வந்துடும். அவள் தான் வேணான்னு சொல்லிட்டா, விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லியாச்சு. இவங்க இந்த பேட் டச்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போலேருந்து ஆரம்பித்து அரோராவை இழுத்துட்டு வரிசையாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்த சென்டென்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டியூடுங்கிறது ப்ரோ ஆயிடுச்சு. ப்ரோ, உங்களை உங்ககிட்ட ரொமான்டிக் தவிர வேறு எதுவுமே பேசுறதில்ல நீங்கள், எனக்கு பார்வதி சொல்ல. அதை தவிர வேறு எதுவுமே உங்ககிட்ட பேச முடியாது அப்படிங்கிறாரு கமருதீன். அதுக்கு மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், அப்படி இப்படிங்க. நான் வெளியில் போனால் முதல்ல சந்தோஷப்படுறது நீங்களாக தான் இருக்கும் அப்படின்னு. நீ வில்லனிக்கான ஒரு ஆள், ஒன்றை வச்சு கேம் விளையாட இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு கமருதீன் கத்த. அது அப்படியே சண்டை இதுவாகி அவர் உள்ளே போயிடுறாரு. ஸோ இது முறிஞ்சிருச்சு அப்படின்னு விஜய் சேதுபதியே ஒரு இது முறிந்ததை பார்த்தோங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க. ஐயா, இது நாடகம் ஐயா, இது இப்படி தான் தொடரும். இது ஆரம்பித்ததும் நாடகம், போயின்ட்டு இருந்ததும் நாடகம், இப்பயும் நாடகம், அவ்வளோதான். வந்த உடனே வீட்டார் வந்தப்போ உங்கள் எமோஷன் அது இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட, கவலைப்படாதீங்க அரோரா, யாருமே இல்லை, நீங்கள் கேமராவில் அழுதது பார்க்க கஷ்டமாக இருந்தது, எல்லோரும் இருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, யார் உள்ளே வந்திருந்தால் நல்லாயிருக்கும், அதாவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு பதிலாக ஃபேமிலியிலேருந்து வந்தவங்களில் யார் உள்ளே வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு பாக்யா வந்திருந்தால் நல்லாயிருக்கும் இன்ஸ்டெட் ஆஃப் வினோத், நல்லா பேசினாங்கன்னுட்டு. சபரி பாரு அம்மா இன்ஸ்டெட் ஆஃப் பாருன்னொன்னே பாருவே ஏய் என்ன நீ அப்படிங்க. ஏம்மா, உங்கள் அம்மாவை நல்லா இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அந்த ஒரு பாராட்டை கூட உங்களால் ஏற்றுக்க முடியாதா? உன்னை மட்டும்தான் பாராட்டணுமா அப்படின்னு தோணினது. அமித்தோட ஒய்ஃபும் என்னுடைய அப்பாவும் அப்படின்னு திவ்யா சொல்ல விஜயசாலே சிரிப்பை அடக்க முடியல. ஆஹா, என்னே ஒரு என்னை விட எங்கள் அப்பா இங்கே நல்லா பண்ணியிருப்பாருங்கிறாங்க இவங்க அப்படின்னுட்டு. கமருதீனும் எகெயின் ஸ்ரீரஞ்சனி, தட் இஸ் அமித்தோட ஒய்ஃபு, வேதாவும் வந்திருந்தால் நல்லாயிருக்கும். டேய், என்ன கேட்குறாங்க, நீ என்ன சொல்கிற? அந்த பொண்ணே அழகாக ரொம்ப தெளிவாக இருந்தது, ரொம்ப மெச்சூர்டாக இருந்தது. அது 6 வயசு குழந்தைப்பா, அவ்வளோ மெச்சூரிட்டிலாம் கிடையாது. அடுத்தது உங்கள் எல்லாருக்கும் அவங்க பேர் வச்சாங்கல்ல, என்ன பேர் வச்சாங்கன்னொன்னே பாருவுக்கு என்ன சொன்னாங்கன்னு கேட்க, ப்ளேஃபுல் பாருன்னு சொல்லிட்டாங்க சார்னொன்னே, இல்லையே சீட்டிங் பாருன்னு சொன்ன மாதிரி தானே நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல, அது ஒரு மாதிரி ஃபன்னாக போயிட்டு இருந்தது. அடுத்தாப்பில் கேட்டார், அவங்க சொன்ன ஒப்பீனியனை கேட்டு யார் மாறினாங்க அப்படின்ன உடனே சாண்ட்ரா இப்போ நல்லா பேசுகிறாங்க. கனி பாரு அவங்க சொன்னதுக்கப்புறம் நடுப்புற கொஞ்ச நாள் சட்டிலாக இருந்தாங்க, இப்போ திரும்ப பிரச்சனைகளுக்குள்ளே போகிறாங்க. அடுத்தது சாண்ட்ரா. அடுத்தது விக்ரம் கமருதீன் மாறிட்டான், இப்போ நிறைய பாருவுக்கு எகெயின்ஸ்டாக பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறான் அப்படின்னாரு. கமருதீன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை லவ் கேம் ஆடுற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, கேமை பற்றி பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க, அது இதுன்னு நெகட்டிவ் பாருவாயிட்டாங்க அப்படி இப்படின்னுட்டு அவங்க நைட்டு பேசினாங்க இல்லையா, அது அத்தனையே திரும்ப உட்காந்து கடன்னு ஒப்பிக்கிறாரு. சீரியஸ்லி என்ன ஆச்சு கமருதீன், உங்களுக்கு பேசவே தயங்குவீங்களே அப்படின்னு தோணினது. அரோரா நிறைய பேர் டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் இன்னும் ஜஸ்ட் 2 வீக்ஸ் இருக்குது, 3rd வீக் ஃபைனல்ஸ் ஆகிடும். அதனால் ஓட்டு வரணும்னுட்டு கமருதீனும் தோணுது, வினோத்தும் தோணுது. பாரு கொஞ்சம் ஸ்வீட்டாக இது பண்ணுற மாதிரி விக்ரம் கிட்ட பேசுகிறதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இவங்க பண்ணுறது எல்லாமே டேமேஜ் கண்ட்ரோல் தான், யாருமே மாறலை அப்படின்னாங்க.
பாரு ஒன்று கமருதீன் அவர் மேலே எந்த பிம்பமும் வரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருக்கார். நான் வில்லனிக்கு நான் ரொம்ப இது பண்ணுறேன், நான் வேலையே செய்யறது இல்லைன்னுலாம் பயங்கரமாக பதிவு பண்ணிகிட்டே இருக்கார். அவர் தான் பெரிய லவர் பாய், அப்படியே சாமிங்காக இருந்து எல்லார்கிட்டையும் ஓட்டு வாங்கிடலான்லாம் சொல்ல. அப்போ கமருதீன் பண்ணதெல்லாம் பார்க்க கேவலமாக இருந்தது, ஐயோன்னுட்டு. அடுத்தது கமருதீன்கிட்ட இவங்க இவ்வளோ சொல்கிறாங்களே, அதுக்கு ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களான்னு கேட்க, அந்த டீமில் இருந்த இந்த கேம் விளையாடும்போது அந்த டீமில் இருந்த கனிகிட்ட நேத்தி உட்காந்து கன்ஃபெஷன் மாதிரி கேட்டுட்டு இருந்தார். அந்த இதில் கேப்டன் இவங்க 4 பேரும் விளையாடினாங்கல்ல, அந்த கேமில் ஏதாவது தப்பு பண்ணோமாங்கிற மாதிரி. அப்போ கனி ஆதிரை யாருமே பண்ணின வேலை எதையுமே தப்பாக சொல்லலை. அவங்களோட எய்ம் எல்லாம் 4 பேரும் இதை வின் பண்ணணும், கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வரணும், இந்த டான்ஸ் மராத்தானில் அதுக்கு வரணுங்கிற இதில் தான் இருந்தது. அவங்கெல்லாம் டீமாக விளையாடுறாங்க. ஆனால் பாரு ரொம்ப செல்ஃபிஷ்ஷு, தனக்காக மட்டும்தான் விளையாடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல, 2 பேரும் ஓப்பனாகவே அடிச்சுக்கிறாங்கய்யா, பரவாயில்லையே அப்படின்னு தோணினது நமக்கு. அதெல்லாம் அப்படிலாம் தோணக்கூடாது. சுபிக்ஷா அரோரா சொன்னது போல தான் நிறைய பேர் உணர்ந்தாங்க, ஆனால் யாருமே மாறலை. இது எல்லாமே ஓட்டுக்காக போடுற வேஷம்தான்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது பாரு சேஞ்சுடு, வார்த்தை விடாமல் பொறுமையாக இருக்கணும்னு செய்கிறாங்க. வேணாம் கம்ரு, நீங்கள் பேசிக்கங்கன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் கமருதீன் எழுந்தேதோ சொல்ல வர, ஆனால் கம்ரு நீங்கள் பேசிக்கங்கன்னு பிரேக் விட்டு உள்ளே போயிட்டார். உடனே கமருதீன் திவ்யா கிட்ட பேசினார். அடுத்தது அரோரா கிட்டேயும் நான் படுறது என்ன ஜெனுவினாக இல்லையா, நான் என்ன மாறிட்டேன்னா இது பண்ணேன் நான் திவ்யா கிட்ட சாரி கேட்டார்ல. திவ்யா சொன்னாங்க என்கிட்ட உண்மையிலே சாரி கேட்டார் அப்படின்னுட்டு. அது என்ன உண்மையாக நான் கேட்கலையா உங்ககிட்ட, இதுவாக இருந்ததா, ஓட் பேங்க்காக நான் என்னோட இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணுற மாதிரி இருந்ததா? ஆமாம், இந்த வாரம் நிறைய அவர் பண்ணார். சுபிக்ஷா அப்பா கிட்ட போய் ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அவர்கிட்ட கிளியர் பண்ணார், திவ்யா கிட்ட திவ்யாவை கிளியர் பண்ணார் அப்படின்னு பண்ணி அரோரா கிட்டேயும் பேச, உடனே உள்ள குறுக்க வினோத் இவ வேணுன்ட்டே பேசுகிறா, அது எப்படி சொல்கிறாங்க இது எப்படி சொல்கிறாங்கன்னு ஆரம்பிக்க, அது உடனே ஐயோ இங்கே மீட்டர் போகுதுன்னு அங்கேருந்து பாருவும் உள்ள கமருதீன்கிட்ட நீ இப்படி தான் பண்ணுற அப்படி தான் பண்ணுறேன்னு ஆரம்பிக்க, உடனே நீ என்கிட்டயே சொன்ன வெளியில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் என்னை பற்றி பேசியிருந்தானா அது என்னோடய ஓட்டெல்லாம் எவ்வளோ பாதிக்கும்னுட்டு அப்படின்னு ஆரம்பிக்க, இங்கே வேறு விஷயம் போயிட்டுருக்குமா, இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, நீ உள்ளே வராத அப்படின்னு சொல்லிட்டாரு கமருதீன். திரும்ப விஜேஎஸ் எப்படி இருந்தது இந்த வாரம் அப்படின்னு கேட்க, கேப்டன்ஷிப் எப்படி இருந்ததுன்னு கேட்க, உடனே விக்ரம் சொல்கிறாரு அவருக்கு இந்த வாரம் பெருசாக வேலை எதுவும் இல்லை சார், ஈஸியாக தான் போணுதுன்னு. ஒன்று அவர் கன்ஃப்ளிக்ட் அவர் லைஃப்பில் என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு அவர் ஒரு பிட்டை போட்டார். ஏன்னா பாரு அம்மா வந்தாங்க, அண்டு வர்றவங்களும் இவகிட்ட பேசாத அவகிட்ட பேசாதன்னுட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தது கனி கிளின்லினஸ்ஸே இல்லை வீட்டில், இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் அதர்ஸ் டூ இவரே வேலையை இறங்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்ல, உடனே விஜேஎஸ் கேட்டார் ஏன் நீங்கள் பண்ணினீங்க, யார் வேலையை யாரை பண்ண வச்சிங்க அப்படின்னு எல்லாம் கேட்க ஆரம்பிக்க, உடனே பாரு சரியாக பண்ணாத வேலையை சுபிக்ஷாவை வச்சு க்ளீன் பண்ண வச்சுருக்காரு, அப்படி வேறு யாரும் செய்யலைன்னா நானே இறங்கி செஞ்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். உடனே இது எப்படி நியாயமாகும்னுட்டு கொஞ்ச நாழி கழுவி ஊற்றினாங்க, வேறு ஒன்றும் பண்ணலிங்க. பார்வதி நான் செஞ்சிருவேன், அரைகுறையாக செய்வதும் கேஷுவலாக கடந்து போகிறாங்க இவங்கெல்லாம் அப்படி இப்படின்லாம் சொல்ல, எப்படி பார்வதி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறீங்க, இது எத்தனையும் 12 வாரமாக எதுவுமே நடக்கலை, நீங்கள் ஒர்க்கே பண்ணலை அப்படின்னு சொல்ல, சார் நான் பேசுவேன், இதை பண்ண முடியாதுன்னு சண்டை போடுவேன், ஆனால் நான் செஞ்சுருவேன் சார் நான் ஆரம்பிக்க திரும்ப. அடுத்தது வினோத் எழுந்தார், சார் நாள் நைட்டு உள்ளே வச்சிடுறாங்க, காலம்பரம் எழுந்து அந்த டிஷ்ஷு தீந்து போனோன்னா பாத்திரத்தை போட்டால் அதை யார் கழுவணுன்னு மார்னிங் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்ல, அதை பண்ண மாட்டேன், இது நேற்றுக்கு நைட்டு கிச்சடி பண்ண பாத்திரம், அதை காலம்பரம் கொண்டு வந்தால் நான் எப்படி இப்போ வாஷ் பண்ணுவேன்னு சொல்கிறாங்கன்றதையே ஒரு 5 நிமிஷம் பேசினாங்க. நம்ம 5 வார்த்தையில் சொல்லி முடிச்சிட்டோம். உடனே கமருதீன் செய்தது தவறு அப்படின்லாம் சொல்லிட்டு, பாரு சார் நான் என்னை திருத்திக்கிறேன் சார், நான் பாரு வேலை செய்கிற பாருதார் சார் சொல்ல நீங்கள் நம்புறீங்களா, ஆனால் நாங்கள் பார்க்கல,
அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும்? உங்கள் அம்மாவே என்ன சொன்னாங்க, உன்னுடைய வேலைகள் எல்லாம் நீ செய் அப்படின்னு சொன்னாங்க, நீங்கள் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நல்லா வருத்தார் அவங்கள. அடுத்தது சுபி வந்து எங்களுடைய டிஷ்வாஷிங் இதில் நிறைய குழப்பம் வந்தது பாருனால தான். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாத்திரத்தையும் எண்ணி இவ்வளோதான் நான் தேய்ப்பேங்கிற மாதிரிலாம் வராங்க. கடைசி நாள் வந்து காலம்பரை பாத்திரம் கம்மியாக இருக்கிறத பார்த்துட்டு வந்து நான் பண்ணிடுறேன் காலம்பரை, மத்தியானம் வினோத் பண்ணட்டும், நைட்டு நீ பண்ணிடுன்னு சொல்லிட்டு போனாங்க. இவங்க போகிறதுக்குள்ளே அவங்க காலம்பரை வேலையை முடித்து பாத்திரத்தை போட்டோன்னா, ஐயோ இவ்வளோ இருக்கா, இப்படி தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனே அப்படின்னாங்க. அப்படின்னு சொன்னோடனே எல்லோரும் இவருக்கு சொன்னார், நீங்கள் ஆர்கியூ பண்ணி லூஸ் தானே பண்ணுறீங்க, ஞாபகமே இல்லாமல் நியாயமே இல்லாமல் நான் செஞ்சிட்டேங்கிறீங்களே அப்படின்னுட்டு திரும்ப திரும்ப கவுண்டர்ஸுங்க, அவ்வளோதான். அடுத்தது கிச்சன் கிளீன்லினஸ். திவ்யா சொல்கிறாங்க, அவங்க தான் டெய்லி நம்ம பார்த்தோம் அதை, கனியும் திவ்யாவும் வேலையை செஞ்சுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வெளில வராங்க. வேற அமித்தும் சாண்ட்ராவும் வேலையை செஞ்சுட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டுட்டு வெளியில் போயிடுறாங்க. 2 தடவை இவங்க கூப்பிட்டு சொன்னாங்க. ஆனால் அமித் சொன்னார், எப்போயா இருந்தாலும் சரி நீங்கள் கூப்பிட்டு சொல்லுங்கள், நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னுட்டு. கடைசி நாள் அவர் வந்து தூங்கிட்டாரு. தூங்குறவரை போய் எழுப்பி செய்ய சொல்கிறதுக்கு எனக்கு மனசு வரல, ஸோ நானே செஞ்சிட்டேன் அப்படின்னு திவ்யா எக்ஸ்பிளைன் பண்ணோன்னே அமித் டேக்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமாம் நான் செஞ்சது தவறு தான். ஆனால் சாண்ட்ரா வாயே திறக்கலிங்க. அவங்களும் இருந்தாங்க, ஆனால் அவங்க வாயே திறக்கல. அடுத்தது இந்த வீட்டில் ஃபேமிலிஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா ஃபேமிலி வீக் முடிஞ்சாச்சு. இனிமேல் இந்த வீட்டில் இவங்களுக்கு இடம் இல்லைப்பா, இவங்க வெளில போயிடலாம் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க அப்படின்ன உடனே விக்ரம் வந்து திவ்யா அண்ட் சாண்ட்ரா அப்படின்னாரு. திவ்யா வந்து விக்ரம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. விஜேஎஸ் வந்து எனக்கு காது ரொம்ப போச்சு, இது இல்லை கேள்வி அப்படின்ன உடனே, சார் நான் எக்ஸ்பிளைன் பண்ணின விதத்தில் மறந்துட்டேன், என்ன நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னு சொல்லிட்டு இவர் வந்து இவருக்கு இந்த வீட்டில் இனி இடமில்லை அப்படின்னாங்க. அது விக்ரம் தன்னை சொல்லிட்டாருங்கிறதுக்காக இம்மிடியட் ரியாக்ஷன், அவ்வளோதான். பாரு எழுந்து சபரி அண்டு சுபிக்ஷா அப்படின்னாங்க. சுபி எழுந்து சாண்ட்ரா, ஏன்னா பிரஜனுக்கு வேலை கிடைக்கணும்னு சொன்னாங்க, இது கிடைக்கணும்னாங்க, எல்லாம் அவங்க வந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஷி கேன் கோன்னுட்டு. கனி வந்து அமித், பாரு, சாண்ட்ரா 3 பேரும் சொன்னாங்க. அரோரா வந்து சாண்ட்ரா. கமருதீன் எழுந்து அரோரா. ஏன்னா அவங்க முதல்ல 4 வாரம் 3 வாரம் துஷாரை வச்சுட்டு ஓட்டினாங்க. அப்புறம் துஷார் போகிறதுக்கு இவங்களே காரணமாக இருந்தாங்க. அப்படி இப்படின்லாம் பேச ஆரம்பிக்க ஒரு 5 நிமிஷம் பேச விட்டுட்டு நிறுத்தி, துஷாரை பற்றி துஷார் போனதுக்கும் அரோராவுக்கும் சம்பந்தமே கிடையாது, இதை நான் போன வாரமே சொன்னேன், ஒருத்தரை லேபிள் பண்ணுறத நிறுத்துங்க, அவனை வச்சு இந்த பொண்ணை இது பண்ணி கேம் விளையாடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே சாரி சார்னோடனே என்கிட்ட சாரி கேட்க வேண்டாம், அரோரா கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, அவன் அரோராட்ட சாரி அரோரான்னு சொல்ல, உடனே அரோரா அவங்க இன்னமும் அழுதுட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்ல, அரோராவை பார்த்து சொன்னார், ஒவ்வொரு முறை பேசும்போதும் கண்ணில் தண்ணி வந்ததுனாக்க இது உங்களுடைய ப்ராப்ளம் அரோரா, அதை நிறுத்துங்க அப்படின்னார். உடனே இல்லை சார் எமோஷன் ஆகிட்டேன்னொன்னே வெளியில் போய் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அழுது காமிங்கன்னார். ஏன்னா அவங்க சொன்னாங்க, இல்லை இனிமேல் இந்த வீட்டில் துஷார்னு பேரிடு உன்னை கொன்றுவேன்னுட்டு. அடுத்தது சாண்ட்ரா, சுபிக்ஷா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னாங்க. சபரி, பாரு அவங்க அம்மா வந்ததுக்கப்புறம் ஷீ இஸ் குட், இந்த நல்ல பேரோட வெளில போனாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, இவ்வளோதான் கமருதீன் சொல்ல வேண்டியது. சபரி சொன்னார் பாருங்க, இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக ஓகே எலிமினேஷன் போயிடலாமான்னுட்டு பார்த்தா, இதில் எலிமினேஷன்லேயே வராதவர் யாருன்னா கமருதீன். வெள்ளையாக ரொம்ப நல்லா இருக்கார் பார்க்கன்னு சொல்லிட்டு, யாராவது ஒருத்தரை சேவ் பண்ணலான்னா யாரை சேவ் பண்ணுவீங்க நீங்கள்? என்னொன்னே பாருன்னாரு. பாருங்க, இந்த பாரு இல்லாமல் கமருதீனால் ஒரு வாரம் கூட தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறத கமருதீனை உணர்ந்திருக்காருன்னு நமக்கு தோணினது. உடனே எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்க அந்த அம்மாவும் போய் இடிச்சுக்கிட்டு, ஐயோ ராமா, இவங்க 2 பேரையும் மொத்தமாக தூக்கிடுங்களேன், இன்றைக்கி எலிமினேஷன் வேறு யாரும் இல்லை, நீங்கள் 2 பேரும் தான், வாங்க வெளியிலன்னு சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சேன்னு சொல்ல தோணினது நமக்கு. பண்ண மாட்டாங்களே. பார்த்தா அமித், சாண்ட்ராக்கு அழுகையான அழுக. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், சாண்ட்ரா கூட பிரஜன் இருந்தார், அவர் வெளில போனார். அடுத்தது ரம்யா பேசிகிட்டு இருந்தாங்க, அவங்கள வீட்டுக்கு தப்பிச்சு ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்துட்டு இருந்த ரம்யா வெளியில் போயிட்டாங்க. அடுத்தது பார்த்தா வியன்னா. அடுத்தது எஃப்ஜேவும் சாண்ட்ராக்கு இதுவாக ஏதோ பேசினார் கொஞ்சம்,
அவரையே வெளில அனுப்பிச்சிட்டாங்க. ஆதரே போனது வேறு விஷயம். இப்போ அமித் ரொம்ப க்ளோஸாக இருந்தார், அவரையும் பேக் பண்ணிட்டாங்க. இது தெரியல, பார்ப்போம். அவங்க வெளில வந்தவுடனே எகெயின் வெளியில் வந்து கார்டனில் நின்றுட்டு பாருவும் கம்ருதீனும் பேச 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 கம்ருதீன் வந்து எனக்கு எல்லாம் தெரியும் உன்னை பற்றி, உங்கள் அப்பா செத்ததுன்னு ஆரம்பிக்க அவள் வாயை மூட, நமக்கு வந்து ஒரு நாள் அரோரா சொன்னாங்க தெரியுமா, நம்ம ஃப்ரெண்டுங்கிற இதில் இவங்கிட்ட நிறைய பேசுகிறோம், அவனுக்கு தேவைன்னா அதை இழுத்து விட்டு அசிங்கமாக பேசிடுவான். அந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வந்தது. அந்த மாதிரி இவர் பேச அப்படியே கோவப்பட்டு கையெல்லாம் அப்படி இதெல்லாம் காமிக்க, விரலை காட்டி எச்சரிக்கை, அது எல்லாம் குப்பை தாங்க பேசினது, வேறு ஒன்றும் கிடையாதுங்க. உடனே அங்கேருந்து வினோத் வந்து இவர் அழைச்சிட்டு போக, பாரு வந்து இவங்க அழைச்சிட்டு போக, சாண்ட்ரா அழைச்சிட்டு போக, பாரு அவன் எல்லாத்தையும் கலர்றான், இப்படிலாம் பேசுகிறான் அப்படின்னு சொல்ல, அது ஒன்றும் பண்ண முடியாது பாரு, இந்த வீட்டில் இதுவானது இங்கேயே முடிச்சிடுறது தான் நல்லது, எல்லாத்தையும் பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொல்லி உள்ளே அழைத்து சென்று விட அமித் ஸ்டேஜுக்கு வந்தாருங்க. ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கிறவங்கள பார்க்கணுமா அப்படின்னு கேட்ட உடனே வினோத் ரொம்ப நல்லா நம்ம 2 பேரும் பாட்டு பாடினோன்னுட்டு திவ்யா அப்படின்னுட்டு நீங்கள் வந்து பேசு, ஆனால் கொஞ்சம் இதுவாக பேசுன்னு ஒன்று. அதுக்கு அவங்க ஒரு 5 நிமிஷம் பேச, நான் எல்லாம் நியாயமாக வர்றதை மட்டும்தான் பேசுகிறேங்க. அப்படியே இவர் வாயடைச்சு ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி அவரை கட்டி பிடிச்சி போதும் போதும் நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னு, மேபி இதை விட நிறைய பேசியிருப்பாங்களா இருக்கும், நமக்கு அதை மட்டும் கட் பண்ணி அப்படியே முடிச்சிட்டாங்களா இருக்கும். முடித்து அவரை நல்லபடியாக ஒரு பாட்டு பாட வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு எல்லாரையும் நாளைக்கு பார்க்குறேன்ட்டு போயிட்டாங்க. இதில் அடுத்தது வெளியில் போனது கனி அப்படிங்கிறாங்க. கனியும் சாண்ட்ராவும் ஹாட் சீட்டில் இருந்திருக்காங்க. ஏன் கனி அனுப்பிச்சதுக்கு சாண்ட்ராவை அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு நமக்கும் நிறைய தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு யார் போகிறாங்கன்னுட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.